வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் பாயிண்ட் என்னன்னாக்கா, செப்டம்பர் மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அது வராதவங்க வந்து என்ன பண்ணணும், ரிகவரி அமௌண்ட் பிடிச்சிருந்தாக்க அதுக்கான வேலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற பற்றியும், ரெண்டாவது வந்து ஒரு சில பென்ஷனர்கள்லாம் தீபாவளி போனஸ் வந்து கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும், எதனால கிடைக்கும் அப்படின்றது பற்றி தான் ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்ம செப்டம்பர் மாதத்தோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வராதவங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காது இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆயிருக்காது. ஸோ நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களோட பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் ஆயிடும். யாரெல்லாம் ஸ்பார்ஸ்ல மைக்ரேட் ஆயிட்டு ஸ்பார்ஸ் மூலியமா பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது. இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸ்ல மைக்ரேட் ஆகாது இருக்கு, சிபிபிசி மூலியமாவோ இல்ல டிபிடிஓ மூலியமாவோ நீங்க வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த பிடிஏ கிட்ட இருந்து, அதாவது பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி கிட்ட இருந்து பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்க கிட்ட நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஸோ உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்பார்ஸ்ல மைக்ரேட் ஆயிட்டு இருந்தாக்கா நீங்க நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. வீட்டில இருந்தே உங்களோட மொபைல் மூலியமா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து மேல கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து நீங்க வீட்டில இருந்தே 2 நிமிஷத்துல உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாம். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே உங்களுக்கு பென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாரத்திலேயே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். அடுத்து வந்து ஒரு சில பென்ஷனர்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தொகை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிகவரி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிகவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரிகவரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரிகவரி சரியான ரிகவரியான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. தவறான முறையில ரிகவரி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை கிரிவியன்ஸ் போட்டு தான் ஸ்டாப் பண்ண முடியும். கிரிவியன்ஸ் போடாம விட்டுட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது கிடைக்காது. எது வரைக்கும் நீங்க வந்து கேள்வி கேட்கலையோ, அதாவது எதனால இந்த ரிகவரி வந்து போட்டிருக்கீங்க, இந்த அமௌண்ட் எப்ப எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, அவங்க வந்து சரியான முறையில வந்து ரிகவரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்காத வரைக்கும் அந்த ரிகவரி ஸ்டாப் ஆகாது, உங்களுக்கு சரியான பென்ஷன் வந்து கிடைக்காது. ஒரு சில பென்ஷனர்கள்லாம் டிஜிட்டலா மாறினதுனால சிஸ்டம் எரர்னால கூட இந்த ரிகவரி அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால யாருக்கெல்லாம் ரிகவரி ஆயிட்டு இருக்கோ அவங்க ஒரு டைம் நீங்க உங்களோட ரிகவரி அமௌண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ், அதாவது தீபாவளி போனஸ் 2024-25 ஆண்டுக்கான அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட லெட்டர் வந்து வந்தாச்சு. அதை வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லெட்டர் மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி பென்ஷனருக்கும் சரி கிடைக்கும். பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பென்ஷனருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த பென்ஷனர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா 31 மார்ச் 2025க்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யாரெல்லாம் 31 மார்ச் 2025க்கு முன்னாடியே நீங்க பென்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஏன்னா 2024-25 ஆண்டுல நீங்க குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது சர்வீஸ்ல வந்து இருந்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த தீபாவளி போனஸ் வந்து கிடைக்கும். மற்ற பென்ஷனருக்கு தீபாவளி போனஸ் வந்து கிடைக்காது. யாரெல்லாம் 31 மார்ச் 2025க்கு அப்புறம் பென்ஷன் வந்தாங்களோ, இப்ப லாஸ்டா செப்டம்பர் மாதம் கூட யார் பென்ஷன் வந்தாங்களோ, அதாவது இந்த வீடியோ வந்து 30 செப்டம்பருக்கு வந்து ரெக்கார்ட் பண்றோம், இன்னைக்கு யாரு பென்ஷன் அவுட் ஆனாங்களோ அவங்களுக்கு கூட தீபாவளி போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா 6908 ரூபா வந்து கிடைக்கும். இது வந்து ரெண்டு விதமா வந்து கால்குலேட் பண்றாங்க. வீக் டேஸ்ல வந்து எவ்வளவு பேர் வந்து வேலை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இதோட கம்மியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அதிகப்படியான தொகையை வந்து இங்க எடுத்திருக்கோம், 6908 ரூபாய். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே 31 மார்ச் 2025 வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸ்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து கிடைக்காது, குறிப்பிட்ட பென்ஷனருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஐப்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அதை கிளிக் பண்ணி நீங்க நம்மளோட சேனலுக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த விதமான பண விரயமும், அதாவது எந்த ஒரு சார்ஜஸும் வந்து அப்ளை ஆகாது. அது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் தான். நம்ம சேனல் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதுக்கான நீங்க எவ்வளவு பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இது. ஸோ இதுல எந்த விதமான பணமும் உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஐப்ன்ற ஆப்ஷன் காட்டுது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.